Hey everybody, welcome back to Legal Issue. நம்ம எல்லாருமே ஸ்கூல் லைஃப்ல படிக்கிறப்ப இந்த மாதிரி மெத்தட்ல படிச்சா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கண்டிப்பா யோசிச்சிருப்போங்க. அப்படி நீங்க நினைச்ச விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்மளோட யூனியன் கேபினெட் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எஸ், என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்த எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க, தென் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை எப்படி அடுத்த லெவலுக்கு இந்த பாலிசி கொண்டு போகுதா இல்லை கொண்டு போகலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 1968 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வந்து பிஎம்ஆர் இருந்த இந்திரா காந்தி பீரியடில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. தென் நம்மளோட செகண்ட் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வந்து 1986 வந்து ராஜீவ் காந்தி பீரியடில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இவர் கொண்டு வந்திருந்த அந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை தான் பிஎம்ஆர் இருந்த நரசிம்மா ராவ் பீரியடில் வந்து ஒரு சின்ன மாடிஃபை பண்ணினாங்க 1992. நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிற நியூ எஜுகேஷனல் பாலிசி வந்து வரக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் ஆட்சியில் நிற்கிறப்ப தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி வெளியிடுவாங்களே எலெக்ஷன் டைமில், அப்படி 2014 பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் தாங்க நாங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக தான் 2015 வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்த ஸ்மிருதி இரானிங்க தலைமையில் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட ஹெட்டா TSR சுப்பிரமணியன் இருந்தார். இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து 7th May 2016 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. தென் இந்த கமிட்டி சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் கொஞ்சம் நிறைய சஜஷன்ஸ்லாம் நிறைய பேர் மக்கள்லாம் கொடுத்தங்காட்டி ரெண்டாவதாக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியோட சேர்மனாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன். இவர் வந்து இஸ்ரோவோட ஹெட்டாகவும் கொஞ்ச நாள் இருந்தாருங்க. இவரோட கமிட்டியில் மொத்தமாக 9 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த கமிட்டி வந்து போன கமிட்டியில் ரிப்போர்ட்டும் அதோட சஜஷன்ஸ் வச்சும் என்னென்னலாம் உள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்து May 31, 2019 தாங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணினாங்க. அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை வந்து நம்மளோட யூனியன் கேபினெட் வந்து July 29 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020 சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1986 வந்த NEP அதாவது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020 ரொம்பவுமே முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியாக இருந்ததை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1986 முன்னாடியே வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தாங்க இருந்துச்சு. அந்த ராஜீவ்காந்தி பீரியடில் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத வந்து HRD மினிஸ்டர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு மாற்றிருந்தாங்க. அதை வந்து மறுபடியும் பழையபடிக்கு கொண்டு வர மாதிரி தான் இந்த எஜுகேஷனல் பாலிசி இருக்கு. செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட GDPயில் வந்து எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுற பணத்தில் வந்து 1.6% அட்லீஸ்ட் 6% வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அவங்க 2018 26.3% இருந்ததை நாங்கள் 2035 வந்து 50% நாங்கள் அதிகரித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அவங்க கொடுத்துருக்கிற பாலிசியை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்பவுமே ஈஸியாக ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன். ஆமாங்க, நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் இதில் வந்து என்னென்ன மாதிரி மாற்றங்களை வந்து இந்த பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்ப்போம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது கேஜிஸ் எல்லாம் ஒன்றாகவும், ஃபர்ஸ்ட் டு 10th வந்து ஒன்றாகவும், +1 +2 வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் அதாவது 10+2 அப்படின்ற ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொண்டு வந்திருக்க நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி வந்து 5+3+3+4 அதாவது அங்கன்வாடிஸ்ன்னு சொல்லப்படுறதும், தென் கேஜிஸ் இதை 3 வருஷமாகவும், கிளாஸ் 1 and 2 இதை 5ஐயும் வந்து ஒரு ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. இதை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5 வருஷம் போக அடுத்து இருக்க 3 வருஷத்துல வந்து கிளாஸ் 3 to 5 வந்து சொல்றாங்க. இதை வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. தென் 6 to 8 அந்த 3 வருஷத்தை வந்து மிடில் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. தென் அடுத்த 4 வருஷமானது வந்து கிளாஸ் 9 to 12 இதை வந்து செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி முக்கியமாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத அந்த ரெட் லைன்ஸில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்க.
அடுத்து ரொம்பவுமே முக்கியமாக கன்சிடர் பண்ணுற ஸ்கூல் எஜுகேஷனில் என்னென்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் கிளாஸ் 5 வரைக்கும் மதர் டங், அதாவது அவங்களோட தாய்மொழி, அப்படி இல்லைன்னா அந்த சுற்று வட்டார மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மொழிகளில் தான் பாடம் நடத்துறது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஸ்டேஜுக்கு எபோவ், அதாவது கிளாஸ் 6க்கு எபோவே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து கோடிங் ஆகட்டும், தென் ஒகேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லப்படுற சின்ன சின்ன கோர்ஸஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஜெக்டோட இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம எல்லாம் படிக்கிறப்போ ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் நம்மளோட அகாடமிக் சைடை மட்டுமே வச்சு தாங்க பேஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இதில் வர ரிப்போர்ட் கார்டெலாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்ததா சேஞ்சஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஆமாங்க, ஹையர் எஜுகேஷன்ஸில் யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ் படிப்போம் இல்லையா, அந்த யூஜி கோர்சஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். அப்படின்னு என்னன்னா, இப்போ யூஜி கோர்சஸ் வந்து 3லேருந்து 4 வருஷமாகவும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு 4 வருஷ கோர்ஸில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் டிஸ்கண்டினியூ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டுமே கொடுப்பாங்க. செகண்ட் இயர் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அதே தேர்ட் இயரில் நீங்கள் டிஸ்கண்டினியூ ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஃபோர்த் இயரில் வந்து அவங்க வந்து டிகிரி சர்டிஃபிகேட் மட்டுமும் இல்லாமல் ரிசர்ச் சர்டிஃபிகேட்டும் சேர்ந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஃபைனல் இயரில் வந்து அதிகபட்சமாக வந்து நமக்கு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஃபீல்டு ஒர்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு சேர்த்தியும் ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எம்பில் கோர்ஸை வந்து நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று செட் பண்ணி ஒரு சிங்கிள் அம்பர்லா ஃபார்மில் வந்து எல்லா கோர்ஸஸையும் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து மெடிக்கல் அண்ட் லீகல் எஜுகேஷனை மட்டும் நாங்கள் உள்ளே சேர்க்கலை, அதை மட்டும் நாங்கள் தனியாக விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம முக்கியமாக சொல்கிறது வந்து ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் தாங்க இந்த பாலிசியை வந்து அதிகமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதற்காகவே நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபோர்த் இயரில் வந்து ரிசர்ச்சுக்கெல்லாம் நிறைய இது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிசர்ச் பர்பஸ் வந்து ரொம்பவுமே நாங்கள் ஸ்ட்ரென்தன் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தென் மெரூஸ்னு சொல்லப்படுற மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதன் மூலிமா குளோபல் ஸ்டாண்டர்டைஸாக ஆகும் நம்மளோட கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க எஜுகேஷன் வைஸில். அதாவது நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் 2021 வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் வந்து NCERT-யோட கலந்து ஆராய்ந்து இப்படி ஒரு கரிக்குலம் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறோம் டீச்சர்ஸுக்காகவே எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2030 வந்து ஒரு பர்சன் வந்து டீச்சர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் கோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020யோட ரொம்பவுமே முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கொள்கைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஜுகேஷனை வந்து குளோபல் ஸ்டாண்டர்டாக கொண்டு வரோம், அதே மாதிரி யூனிவர்சலைசேஷன் எல்லாருக்குமே வந்து சமமாக அமையிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த பாலிசி மூலியமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே டிஜிட்டல் சைட், அதாவது ஹைலி மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு எஜுகேஷனை வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டிகல் 21A வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து சில்ட்ரன்ஸ் ஏஜ் குரூப் பிட்வீன் 6 to 14 இயர்ஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாலிசியோட ஏஜ் குரூப்ஸ் எப்படி கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 18 இயர்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த சிஸ்டத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Keep supporting us, enjoy this video. Bye.